கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 40 அதனுடைய 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய நெருக்கமான காலங்களிலே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். இங்கே யோபுக்கு பதிலளிக்கும் பொழுது ஒரு பெரும் காற்றிலிருந்து ஆண்டவர் உத்தரவு கொடுப்பதை காண முடிகிறது. இந்த காற்று வேதத்திலே ஆண்டவர் இந்த காற்றை பல விதத்திற்கென்று பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் முதலாவது இந்த காற்றை பயன்படுத்தினது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அந்த செங்கடல் நடுவிலே நின்று திகைத்த பொழுது அவர்களுக்கு பாதை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் காற்றை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு பின்பு அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, இறைச்சி கொடுப்பதற்காக கீழ்காற்றை வரப்பண்ணி அதை காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை நிரப்புவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அநேக ஆசீர்வாதத்திற்கெண்டும் ஆண்டவர் காற்றை பயன்படுத்தி இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே அந்த யோபுனுடைய பிள்ளைகள் இருந்த கூடாரம் இடிந்து விழுவதற்கு பெருங்காற்றை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. யோனா சென்ற கப்பலிலே பெருங்காற்று அடித்து அதை கவிழ்த்து போட்டது. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது இயேசுவும் சீசர்களும் சென்ற அந்த கடல் பிரயாணத்திலே அந்த படகு பெருங்காற்றினால் அலைபட்டது. இன்னும் பவுலடியார் சென்ற அந்த கப்பலிலே யுரோக்கொலிதான் என்கிற கடுங்காற்று அடித்தது, அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அந்த உத்தரவு அருளுகிற அந்த விதங்களை பார்க்கும் பொழுது மனிதன் எப்படி அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இது எனக்கு இந்த வழியாகத்தான் எனக்கு இப்படி ஒரு நெருக்கம் உண்டாகிறது என்று சொல்லி எண்ணுகிறானோ, அதற்கு மாறாக கர்த்தர் எப்படியும் அவனுடைய வாழ்விலே அதிசயங்களை செய்ய முடியும் அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் அறிந்து விசுவாசித்து தேவ மகத்துவங்களை காணும்படிக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். அன்றைக்கு காடைகள் இல்லாமல் இறைச்சி இல்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தர்க்கம் பண்ணின பொழுது மோசையே கேட்கிறான், ஆண்டவரே இத்தனை திரள் ஜனங்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும் அப்படி என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு அதை நான் செய்வேன் என்று சின்ன ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அவளுடைய வாழ்க்கை திருப்தியாக வேதம் சொல்லுகிறது 1 மாதம் அளவும் புசிக்க காடையை கர்த்தர் பாளையத்திலே கொண்டு வந்து நிரப்பினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற நமக்கு எப்படியும் அற்புதம் செய்ய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையுடையவராயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது கர்த்தருடைய சிருஷ்டிப்பாகிய காற்றை நமக்கு அனுகூலமாகவே வீச பண்ணுகிறார். ஆனால் எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறார்களோ அந்த காற்று அது அழிவுக்கு நேராய் கொண்டு விடுகிற காற்றாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவருடைய பெருங்காற்றினால் யோபுக்கு உத்தரவு கொடுத்தது போல நன்மையானவைகளை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு நன்மையானவைகளை கர்த்தருடைய இரக்கத்தினால் உண்டாக நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தயவு செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உம்முடைய சிருஷ்டிப்புகளிலே உன்னதமாயிருக்கிற காற்றை தமக்கு சித்தமான விதங்களிலே பயன்படுத்தி மனித வாழ்வுக்கு வேண்டிய நன்மைகளையும் கொடுக்கிறீர். மனிதனை சிட்சிக்கவும் தண்டிக்கவும் செய்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, ஆனால் யோபுவுக்கு ஆண்டவரே அந்த காற்றை ஆண்டவரே அவனுக்கு பதில் கொடுக்கிற
அவன் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு அவனுக்கு உத்தரவு உண்டாகிற நன்மை உண்டாகிற காற்றாக பயன்படுத்தி கொடுக்கிற ஆண்டவரே, இதனுடைய அர்த்தமே ஆண்டவர் எங்களுக்கு காற்று எப்படி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறதோ அதை போல நாங்கள் எண்ண முடியாத கணிக்க முடியாத திசைகளிலே விதங்களிலே கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், பதில் தருகிறவர், எங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை நடத்துகிறபடியால் உடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.